அல்லாஹ்விடத்தில் சக்கராத் நேரத்தில் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கஷ்டமா, இந்த உள்நாட்டு யுத்தத்தில் எனக்கு 2 வயசுல வாப்பா மௌத்தாகிறார். நாங்கள் ஒரு அனாதைகள் பராமரிக்கிற ஒரு இடத்துல தான் வளர்றோம். என்ற முழுவதும் என்னுடைய ஆடைகள் இருந்து, உணவில் இருந்து, கல்வியில் இருந்து அத்தனையும் ஒரு குவைத் நாட்டில இருந்து ஒரு தாய் தான் செலவழிக்கிறாங்க. அவங்களோட பேர் ஷேகா லத்தீஃபா. அவங்களோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். வாப்பா மௌத்து, ஏழ்மையான சூழல், அனாதைகள், தந்தையை இழந்த ஒரு முகத்துக்காக அந்த தாய் அந்த பணத்தை அனுப்புறாங்க. இப்ப நம்ம படிச்சு முடிஞ்சு வளர்ந்த பிறகு குவைத் நாட்டு தான் அந்த தாய். குவைத்துக்கு ரமலான் மாசத்துல இந்திய தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் பயான் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆர்வமும் ஆசையும், நம்மளோட முகம் தெரியாம நமக்கு உதவி செஞ்ச அந்த தாயிட முகத்தை பார்க்கணும். யா அல்லாஹ், அந்த முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு பெரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லி நீயத்தோட போறேன். ஆனா அவங்களோட அட்ரஸ் தெரியாது, கான்டாக்ட் நம்பர் தெரியாது, வருடங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்து விட்டன, எதுவும் தெரியாது. இருக்கிறாங்களா மௌத்தா ஒன்றும் தெரியாது. அங்க போய் பயான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்க உள்ள அந்த நிறுவனத்திற பேர் எனக்கு தெரியும். அந்த நிறுவனத்துக்கு நாங்க போறோம். போய் அவங்களோட நான் பேசுறேன். இப்படித்தான் உங்களால பராமரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான். இங்க நாங்க பயான் நிகழ்ச்சிக்காக தமிழ் பேசுற சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க, வந்தோம். அந்த ஆபீஸ்ல இருந்து எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் மாற தழுவினாங்க. ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வாய் இருந்துச்சு. நான் அந்த தாயிட பேரை சொன்னேன். இதான் அந்த தாயிட பேர். அவங்களோட முகத்தை பார்க்கணும், எனக்கு அட்ரஸ் எடுத்து தாங்கண்டு. இப்ப 98ல நடந்தது. அப்ப பழைய ஃபைல், எல்லா ஆபீசர்ஸும் வந்து தேடி பார்க்கறாங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னாடி அட்ரஸ் கிடைச்சிட்டு. இப்ப நான் சொன்னேன், நீங்க உத்தியோகபூர்வமாக அவங்களுக்கு அறிவிங்க, நீங்களே சொல்லுங்க, நானாக போறது முறையா இருக்காதுன்னு சொல்லி அவங்க அறிவிச்சு ஒரு டைம் ஒன்று எடுத்து தந்தாங்க. அடுத்த நாள் ஒரு டைம். எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு பதட்டம், மகிழ்ச்சி, அதே நேரம் பெரிய ஒரு பதட்டமும் இருந்துச்சு. வாகனம் நெருங்குது அந்த வீட்டை, என் கைகள் எல்லாம் நடுங்க துவங்குது. நான் அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு சொல்றேன், நான் ஆரண்டே தெரியாது அந்த தாய்க்கு. நான் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அவங்க எல்லோரும் என்னை வரவேற்பதற்கு தயாராக இருந்தாங்க. ஒரு 80 வயதை கடந்த ஒரு தாய் என் கையை பிடிச்சு அழ ஆரம்பித்தார்கள். நானும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். அந்த தாய் சொன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னா, மகன், உங்களோட போட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்னத்தில் எங்களை போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்குது உங்களோட போட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம் யார் என்று தெரியாது. அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு உதவி செய்தார்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய பணிகளை அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அடைவை அந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பலரை பார்த்திருப்பாங்க. இந்த வைத்தியத்துறைக்கு நீங்க உதவி செய்யறதுங்கிறது இஹ்லாஸ் 100% அதுல இருக்கும். நீங்க கொடுக்கிற பணம் யாரை போய் சென்றடைய போகிறது என்பது உங்களுக்கு தெரியும்.